எந்த சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டர்னா இருக்கட்டும், யூடியூப்லாம் இருக்கட்டும், ஏன் வாட்ஸ்அப்புன்னு சொல்லிட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் பயங்கரமாக வைரலாக பரவலாக பேசப்பட்டு இருக்குது. டிவிக்கேலே இருக்கிற நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 27th இப்போ ரீசெண்டாக 8 hours தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கரூரில் நடந்த சம்பவத்தில் அதாச்சும் இறந்து போன குடும்பத்தை வந்து மீட் பண்ணி அவங்க கூட துக்கம் அனுசரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் விஷயந்தான் இப்போ பரவலாக பேசப்பட்டு இருக்குது. நிறைய பேர்கிட்ட அழுதுகிட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்க தலைவர் விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் பெரிய அளவில் பார்க்கப்படலை. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தாக்க என்ன நடந்ததுக்குன்னு தெரியல. அஃபிஷியலாக எதுவும் தெரியல. அஃபிஷியலாக தெரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு மீட்டிங் இல்லை. அது ரொம்ப ப்ரைவேட்டாக அவங்க இறந்த குடும்பத்துக்காரர்கள் மட்டும் ஒரு மகாபலிபுரத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலில் மீட் பண்ணி துக்கம் அனுசரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகவல் வைரலாக பேசப்பட்டு இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவும் ப்ரைவேட்டாக நடத்தப்பட்டது. தாவைக்க தலைவர் மகாபலிபுரத்தில் என்ன நடந்துருக்குது அப்போவும் அங்கங்கே கிடைச்ச நியூஸ் படி உங்ககிட்ட இப்போது கிடைச்ச நியூஸை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்படியே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிகே சைட்லேருந்து நிறைய ஆர்கியூமெண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்ஓபி நாங்கள் கொடுத்தோம், அது வந்து எங்களுக்கு கொடுக்கல, எங்களால் அதை யாரையும் பார்க்கவும் முடியல. இப்போ கரூரில் இருந்த குடும்பங்களில் போய் அவங்கக்கிட்ட பேசவும் முடியல, அவங்கள மீட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டால் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸாக அடுக்கடுக்காக கேட்டுருக்காங்க டிவிகே சைட்லேருந்து. அது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வந்து இப்போது 2026 2026 எலெக்ஷன் வந்து பேஸ் பண்ண போது இந்த நிலைமையில் வந்து இப்போது இருக்கிற பார்ட்டிஸ்லாம் எல்லா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் டிவிகே சைட்லேருந்து 1 மந்த்தாக எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடெண்ட் நடந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா கரூர் இன்சிடெண்ட் நடந்ததுனால அந்த இறந்து போன குடும்பக்காரங்களை நாங்கள் சந்தித்து அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி 27 அன்றைக்கி வந்து டிவிகே சைட்லேருந்து தாவைக்க தலைவர் விஜய் அண்ணா வந்து அவங்கள பார்த்துருக்காங்க. அது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பெரிய அளவில் இந்த விஷயங்கள்லாம் பேசப்படலை, ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கட்சியோட டெப்யூட்டி ஜென்ரல் செக்டர் வந்து நாங்கள் நிறைய டைம் போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டோம், ஆனால் அவங்க வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஊராக இருக்கட்டும், இல்லை வெளியூராக இருக்கட்டும், இல்லை வெளி ஸ்டேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸைட்டான இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை முக்கியமான விஷயங்கள் நீங்கள் டெய்லியும் மறக்காமல் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரித்துக்கு புரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? டிஜி ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ எவ்ரி ஒன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரி ஒன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி டிவிகே வந்து கரூரில் ரோட் ஷோ போனாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. அந்த தள்ளுமுள்ளில் ஷாம்பேடு உருவாக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஷாம்பேடு மூலிமா கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போனாங்க. 100கணக்கான பேர் இன்ஜுரி ஆனாங்க, காயம் அடைஞ்சாங்க. இது ஒரு மோசமான விஷயமா அமைஞ்சிச்சு அன்றைக்கி. ஸோ இதனால் டிவிகேல நடக்க இருக்கிற எல்லா ஈவெண்ட்டையும் தள்ளி வச்சுட்டாங்க. ஓகே, எதுவும் வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிவிகே சைட்லேருந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொன்னாங்க. கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் வந்துச்சு. ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு டேக் ஓவர் பண்ணி டிவிகே சைட்லேருந்து 1 மந்த்தாக சைலண்ட்டாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பப்ளிக்காக வரணுன்னா நாங்கள் இறந்த குடும்பத்துக்காரங்களுக்குள்ளே போய் அவங்களுக்கு கூட துக்க அனுசரித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் எந்த ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனால் 1 மந்த்தாக சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ வந்து மகாபலிபுரத்தில் அவங்கள மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நிறைய பேசி நடந்துருக்காங்க. இப்போ என்ன நடந்ததுக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலில் இறந்த குடும்பத்துக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வராங்க. இன்றைக்கி 26th அன்றைக்கி. அதுக்கப்புறம் 27th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவைக்க தலைவர் விஜய் அண்ணா வந்து எல்லாருக்கிட்டையும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இது வந்து மொத்தம் 8 hours நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்காரங்களுக்கும் ஒரு ரூம்ஸ் கொடுத்துப்பட்டுச்சான். அதுக்கப்புறம் தாவைக்க தலைவர் விஜய் அண்ணா வந்து ஒரு இடத்துல இருந்தாங்களா, எல்லாரையும்
எல்லா ரூமுக்கும் போயிட்டு இறந்த குடும்பக்காரங்கள் சேர்ந்தவங்க யார் இறந்து போனாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு மலர் தூவி துக்கம் அனுசரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸில் நம்ம பார்க்கப்பட்ட முடிஞ்சு. சில நியூஸ்லாம் இதை ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ட்விட்டர்லாம் நிறையா இதை பற்றி வாசிக்க முடிஞ்சு. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துருக்கு. பேசிக்காக அந்த ஈவெண்ட் வந்து ப்ரைவேட்டாக நடக்கப்பட்டுச்சா, ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்கும் மோஸ்ட்லி தெரியல கன்ஃபார்மாக. ஸோ இருந்தாலும் சில நியூஸ் பார்க்கப்பட முடிஞ்சு. தந்தி டிவி, நியூஸ் 18 இந்த நியூஸ்லாம் காமனாக ரிப்போர்ட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா என்னை மன்னித்து விடுங்கள், நிச்சயம் கரூரில் வந்து சந்திப்பேன், வாழ்நாள் முழுவதும் வரை உங்கள் கூட இருப்பேன், குடும்பத்தில் ஒருத்தனாக இருப்பேன், இப்படிலாம் விஜய் நான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தருவேன், வேலைவாய்ப்பு, திருமணம், கல்வி என அனைத்தும் நான் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க உயிரிழந்த குடும்பத்துடன் தவைக்க தலைவர் விஜய் உறுதி அப்படின்னு தந்தி டிவியில் பார்க்கப்பட முடிஞ்சு. கிட்டத்தட்ட 37 ஃபேமிலிஸ் வந்து அந்த மீட்டிங்கில் வந்திருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கண்ணீர் மல்க தவைக்க தலைவர் விஜய் நான் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பட முடிஞ்சு. இந்த மீட்டிங் வந்து 8 hours நடந்துச்சு. இதை தாண்டி வந்து வெளியே வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து என்னுடைய சொந்தக்காரங்க, அவங்க வந்து நான் அண்ணன் முறை, நான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெளியே நின்றுக்கிட்டு அவங்கள உள்ளே விடாமல் இருந்ததாக நிறைய தகவல் நம்மளால் பார்க்கப்பட முடிஞ்சு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்டில் வந்து ஐ திங்க் 200 பேர் 240 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. ஆனால் 100+ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லலாம். இது வரைக்கும் டிவிகே சைடுலேருந்து 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5000 மாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் வாசித்த மாதிரி கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் இதுக்கெல்லாம் நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நான் வந்து உங்களுக்கு கரூரில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து காமனாக நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இவர் ஏன் கரூர்லேயே போய் சந்திக்கலை, எங்கேயோ கூட்டின்னு போய் சென்னையில் பார்க்கணும், மகாபலிபுரத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நிறைய வர ஆரம்பிக்குது, விமர்சனமாக வருது இவர் மேலே. எந்த பார்ட்டிலாம் இருக்கட்டும், இந்த ஒரு கேள்வி தான் கேட்கப்படுது, ஏன் அவங்க வந்து கரூரில் பார்க்காம இங்கே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் கட்சியோட டெப்யூட்டி ஜென்ரல் செக்ரட்டரி நிர்மல்குமார் அவர் வந்து திருச்சியில் வந்தப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 6 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஃபேமிலிஸை கூட்டணும், ஒரே இடத்துல சந்திக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போலீஸ்கிட்ட பல டைம் அவங்கக்கிட்ட பேசணும், ஒத்துழைப்பு கேட்டோம். ஆனால் அவங்க வந்து கொடுக்கல. அதனால தான் நாங்கள் வந்து மகாபலிபுரத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணி அவங்கள சரியான பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் இந்த மாதிரி போனாக்கா அங்கே வந்து மக்களோட பாதுகாப்பு முக்கியம் ஃபஸ்ட்டு, ஏன்னா க்ரௌடு சேரும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெலாம் தனியாக கூப்பிட்டு போய் சென்னையில் மகாபலிபுரத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், பேசினவங்கக்கிட்ட. மக்களோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் கோர்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. டிவிகே சைட்லேருந்து நிறைய ஆர்கியூமெண்ட் வச்சுருக்காங்க, அதுவும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சாரம் போகிறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்குறோம், ஆனால் யாருக்குமே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது வேறு ஒரு பார்ட்டி வந்து பிரச்சாரம் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 11 ரூல்ஸ் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில பார்ட்டிக்கெலாம் அவங்களுக்கு ரூல்ஸே இல்லாமல் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் டிவிகே மட்டும் நிறைய மல்டிபிள் ரூல்ஸ்லாம் போடுறாங்க, ரெகுலேஷன் நிறைய இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் ஒரு வாதம் இருக்குது. டிவிகேக்கு பிரச்சாரம் அனுமதி கொடுத்ததுக்கு பாரபட்சம் பார்க்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சைட்லேருந்து நிறைய ஆர்கியூமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து எஸ்ஓபி வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. எஸ்ஓபின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னென்னலாம் நடக்கணும், என்னென்னலாம் நடக்கக்கூடாது, இந்த ரூல்ஸ் படி தான் எல்லாம் பண்ணணும், இந்த ரூல்ஸ் படி தான் எல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு எஸ்ஓபி கொடுத்தாக்க அவங்க வந்து அதைப்படி செய்வாங்க. அப்போ தான் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது, எந்த ஒரு மோசமான விஷயம்லாம் நடக்காது. அதனால தான் எஸ்ஓபி வந்து சீக்கிரமாக க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்காங்க. பேசிக்காக எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து எல்லா பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸும் பண்ணுவாங்க. ஸோ மக்கள்லாம் வருவாங்க. ஸோ எஸ்ஓபி வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் எஸ்ஓபி இப்போது க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிவிகே சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இறந்த குடும்பக்காரங்களாம் மீட் பண்ணியாச்சு, அவங்க ஃபேமிலிஸ்லாம் பார்த்தாச்சு, அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசியாச்சு,
அதுக்கப்புறம் இந்த எஸ்ஓபி வச்சு மக்களை சந்திக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் வரக்கூடிய நாள்கள் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஓவராலாக டிவிகே சைட்லேருந்து இந்த எஸ்ஓபி, ஸோ கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ டிவிகே சைட்லேருந்து 1 மந்த்தாக சைலண்ட்டாக இருந்தாங்க. இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாகவே சைலண்ட்டாக இருந்தாங்க. லாஜிக்கலாக நவம்பர்லேருந்து அதாச்சும் இறந்த குடும்பக்காரங்களை பார்த்தாச்சு, அவங்கக்கிட்ட பேசியாச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்கள பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் நவம்பர்லேருந்து அவங்களுடைய லாஜிக்கலாக அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் வந்து யார் ஓட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்டோபர் 28லேருந்து நவம்பர் 3 வரைக்கும் ட்ரைனிங்ஸ்லாம் நடக்கும். அதாச்சும் வீடு வீடாக போய் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா, இப்போது இந்த வாட்டி ஓட்டா, அதுக்கப்புறம் உங்கள் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இந்த வீடு வீடாக போயிட்டு எல்லாருக்கிட்டும் என்ன ஓட்டா இல்லை இல்லையா, லிஸ்ட்டில் இல்லை, பேர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. டிசம்பர் 9ல் வந்து யார் ஓட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. டிசம்பர் 9 2025 எல்லாமே தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் டிசம்பர் 9 to ஜனவரி 8 வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனை, அதாச்சும் உங்கள் பேர் மிஸ் ஆகுது, இல்லை நான் இந்த போன டைம் ஓட்டு போட்டேன், இந்த டைம் இந்த பேரே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இஷ்யூ இருந்தாங்கன்னா அது வந்து சரி பண்ணுறதுக்கு 1 மந்த்து டைமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பேஸ், அப்புறம் ஃபைனல் ரூல் பப்ளிஷ் வந்து பிப்ரவரியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டீட்டெயிலாகவும் புரியுற மாதிரியும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு இன்னொரு பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஊரும் சரி, இல்லை வெளியூரும் சரி, இல்லை வெளி ஸ்டேட்டும் சரி, இல்லை வெளிநாடும் சரி, இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தினகரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிஜி ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்கள். என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தினகரன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் தினகரன், சினிங் ஆஃப் இயர். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சேஸ் டிஜிஸ்.